பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையால் அல் குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய முதல் பாடத்திட்டத்தை வெற்றிகரமாக மாஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்து விட்டோம். அதை இப்பொழுது நாம் ஒரு மீள் பார்வையாக பார்ப்பதற்கு இப்போது நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரித்தானவர்களே, ஷார்ட் கோர்ஸ் 1 ரிவிஷன் செஷன் தான் இது. இப்போ 20 பாடங்களாக நீங்கள் இதில் மாஷா அல்லாஹ் கற்ற விஷயங்கள் அதை ஒரே ஒரு சிட்டிங்கில் இந்த அமர்வில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபுல் கிளான்ஸ், ஒரு ரீகால், ரிவ்யூ, ஒரு மீள்பார்வை, ரிவிஷன் நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம குர்ஆனுடைய பகுதி, முதல் பகுதி நம்ம 20 பாடத்தில் என்னென்ன படிச்சிங்களோ அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு ரீகேப் பண்ண போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையினுடைய பகுதி அதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸினுடைய பகுதி என்பது தொழுகை, பாங்கு, தொழுகை, சிறிய சூறாக்கள், இதில் என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக இன்ஷா அல்லாஹ் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னா, விலாவரியான விளக்கங்கள், உரைகள் அதை இப்போ நம்ம ரீகால் பண்ண மாட்டோம், ரிவிஷன் பண்ண மாட்டோம். அதை நீங்கள் செஷனில், லெசன்ஸில் 1 by 1 ஒன்றுக்கு என்னென்ன எத்தனை அர்த்தங்கள் இருக்குது, எத்தனை இடங்களில் வருது, அதனோட ஒருமை, பன்மை, அதெல்லாம் நிறைய, அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது, அதுலேருந்து என்னென்ன பாடங்கள், படிப்பினைகள், இப்படி நம்ம படித்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய மெயினான எசன்ஸ் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், எந்த வார்த்தைக்கு என்ன பொருள், அது எப்படி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது, கோர்வையாக எப்படி நம்மளும் அதை மொழிபெயர்ப்பு செய்யணும், புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் முக்கியமாக தேவை. அதுக்காக தான் இந்த ஒரு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் முதல் வகுப்பிலிருந்து நம்ம பார்த்தது இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்து இறுதி வகுப்பு வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டதை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா, ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். சூரா ஃபாத்திஹாவிலிருந்து நம்ம ஆரம்பித்தோம், ஞாபகம் இருக்குல்ல? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி ஒரு வசனமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஐ சீக் ரெஃப்யூஜ் என்று நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம டிபிஎம் கூட நம்ம ஃபைல் படிக்க நம்ம கற்றுருக்கோம். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன். பில்லாஹி அல்லாவிடத்தில், பி என்பதற்கு கொண்டு என்பதுதான் அதனுடைய அசல் பொருள். அல்லாவை கொண்டு என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு மொழியில ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு என்ன விதமான பொருள் கொடுக்கணுமோ, இடைச்சொற்களுக்கு என்ன மொழிபெயர்ப்பு வார்த்தை கொடுத்தால் பொருத்தமா இருக்குமோ அதை கொடுப்பதுதான் சிறந்தது. அதை பத்தியுமே கூட நம்ம கோர்ஸ்ல வந்திருக்கும். சரிங்களா? அப்ப அல்லாவிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் அல்லாஹ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடம் இருந்து. மின்னுக்கு அதனுடைய பிரதான பொருள் என்பது இருந்து 3000 தடவைகள் கிட்ட இது குர்ஆன்ல வந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அர் ரஜீம், விரட்டப்பட்டவன். அப்ப ரிவர்ஸ்லயும் சொல்லுவோம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன், ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் அல்லாஹ் ஃப்ரம் ஷைத்தான் தி அவுட்காஸ்ட் என்பதாக அங்கிருந்து சொல்லப்படுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதனுடைய பொருள். சரிங்களா? அப்ப இதனுடைய விளக்கங்கள்லாம் உங்களுடைய மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கணும். இது நம்ம வீடியோவில் சொல்லும் போது உஸ்தாத் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? அப்போ ப்ரொடெக்ஷன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க, சீட் பெல்ட் போடுறது, ஹெல்மெட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமான குர்ஆன் ஓதும்போது ஷைத்தான்ட்டு நம்ம ப்ரொடெக்ஷன் தேவை, என்னென்ன விளக்கங்கள், இதுக்கு சம்பந்தமாக வேற என்ன நம்மளுக்கு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் பாடத்தில் சொன்னாங்களோ கடைசி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது ரீகால் ஆகிட்டே இருக்கணும். சூரத்துல் இஹ்லாஸ் நம்ம பார்க்கும்போது சூரா இஹ்லாஸ் படிக்கும்போது என்னென்ன சொன்னாங்க, சூரா நாஸ் படிக்கும், சூரா நாஸை நம்ம படிக்கும்போது என்னென்ன சொன்னாங்க, உங்களுடைய மூளையில் அது ஓடிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ வார்த்தையினுடைய மீள் பார்வை. ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி பெயரை கொண்டு, பெயரால், பெயரை கொண்டுன்னு சொல்லலாம், பெயரால். இஸ்முனா பெயர், பீனா கொண்டு, ஆல், இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் வரும். இந்த நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பி பிளஸ் இஸ்ம் பிஸ்ம். பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை கொண்டு, அல்லாவுடைய பெயரா, இந்த நேம் ஆஃப் அல்லாஹ். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அதிகமான அன்புடையவன், அதிகமான அருளுக்கு சொந்தக்காரன், அதிகமான இறக்கமுடையவன். எல்லா பொருளுமே இதுல இருக்கு. த மோஸ்ட் பெனிஃபிஷியன்ட் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அர் ரஹீம், த மோஸ்ட் மர்சிஃபுல், நிகரற்ற அன்புடையவன், அதிக அளவு கடந்த அன்பு காட்டக்கூடியவன், அளவு கடந்த இரக்கம் காட்டக்கூடியவன் என்ற பொருள். சரிங்களா? அப்ப அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன் என்று இந்த இடத்துல நம்ம சிந்தனையில வச்சுக்கணும். ஓத போறோம் அப்படிங்கிறனால ஓதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து, அனைத்து புகழும், அனைத்து நன்றியும், இந்த 2 பொருளுமே இதுல இருக்கு. நம்ம படிச்சுக்கோம். ஆல் த பிரைசஸ் அண்ட் தேங்க்ஸ் சொல்லுவோம். அனைத்து புகழ் மற்றும் நன்றி லில்லாஹி அல்லாஹ்விற்கே. அந்த அல்லாஹ் யார்? ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அப்ப ரிவர்ஸ்ல இருந்து எதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டு வரோம், இடைச்சொற்களுக்கான அர்த்தத்தை நம்ம எந்த இடத்துல கரெக்டா அந்த இடைச்சொற்களை எங்க சொருகிறோம், அந்த அர்த்தத்தை எந்த இடத்துல நம்ம பதிவு செய்யறோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே, டியூ டு ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. Due to Allah, belong to Allah, go to Allah. சரிங்களா?
அகிலத்தின் ரச்சகனாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் படிச்சதுதான் அளவற்ற அருளாளன். அந்த அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அவன் நிகரற்ற அன்புடையவன். அடுத்த வசனம் மாலிக் யௌமித்தீன். மாலிக், மாலிக் என்றால் அதிபதி என்று பொருள். சரிங்களா? யௌம் மாஸ்டர், மாலிக் என்றால் மாஸ்டர் அதிபதி. யௌம் என்றால் நாள். சரிங்களா? நாள், அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. தீன் என்றால் தீர்ப்பு. தீன் என்பதற்கு மார்க்கம் என்ற பொருளும் இருக்கு. இந்த இடத்துல தீர்ப்பு தான் அதனோட பொருள் பார்த்தோம். ரிவர்ஸ்லயும் சொல்லணும், தீர்ப்பு நாளின் அதிபதி, மாஸ்டர் ஆஃப் தி டே ஆஃப் ஜட்மெண்ட். தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக அவன் இருக்கிறான். ஓகேங்களா? அந்த அல்லாஹ் பத்தி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அந்த அல்லாஹ், லில்லா யாரு? அவர் ரப்புல் ஆலமீனா இருக்கான், அர் ரஹ்மானா இருக்கான், அர் ரஹீமா இருக்கான், மாலிக்காவும் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. இய்யாக, இய்யாக உன்னையே, யூ அலோன். நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். யூ அலோன் வி வர்ஷிப், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக மேலும் உன்னிடமே, நஸ்தஈனு நாங்கள் உதவி தேடுகிறோம். நஸ்தஈனு வி சீக் ஃபார் ஹெல்ப், நாங்கள் உதவியை எதிர்பார்க்கிறோம், தேடுகிறோம், உதவி வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நம்ம ஒரு உடன்படிக்கை செய்யற மாதிரி நம்ம அல்லாட்ட சரண்டர் ஆகிறோம். எல்லாம் உன்னையே நாங்கள் வணங்குறோம், உன்னிடத்துல உதவி தேடுகிறோம் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். சரியா? உங்களுடைய சிந்தனைக்கு இது வரணும். அடுத்து இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். இங்க இருந்து துவாவை ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? 4 வசனங்கள்ல பிஸ்மில்லா முதல் வசனம் எடுத்துக்கொண்டால், 4 வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதல் வசனமா எடுத்துக்கொண்டால் 3 வசனங்கள் அல்லாஹ் புகழ்றோம். 4வது வசனத்துல, மத்திய வசனத்துல அல்லாஹ் இடத்தில் நம்ம ஒன்னதான் வணங்குறோங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம். அடுத்த 3 வசனங்கள் அல்லாஹ்ட்ட பாதுகாவலும் துவாவும் கேட்கிறோம். இதுதான் சூரா ஃபாத்திஹானுடைய ஒரு செய்தி. அப்ப அந்த முதல் துவா இங்க ஸ்டார்ட் ஆகுது. இஹ்தினா எங்களை நேர்வழி நடத்துவாயாக, எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. இஹ்தினா எங்களுக்கு நேர்வழி காட்டு. அஸ்ஸிராத் பாதையின் பக்கம், பாதையில் வழிகாட்டு. எந்த பாதை? அல் முஸ்தகீம் நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக. கைட் அஸ் டு தி ஸ்ட்ரெயிட் பாத், ஷோ அஸ் தி ஸ்ட்ரெயிட் பாத் என்ற பொருள்பட இதுல நாம அல்லாஹ்வுக்கு கேட்கிறோம். சிராத் பாதை, முஸ்தகீம் நேரான பாதை. அதை பத்தி அல்லாஹ்வே கற்றுத்தரோம். அந்த நேரான பாதைன்னு என்ன, அந்த பாதைனா என்ன? சிராத் அல்லதீன, அத்தகையவர்களுடைய பாதையில் வழி நடத்துவாயாக. எத்தகையவர்கள்? அன்அம்த அலைஹிம், அவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயே, அல்லது எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையவர்களுடைய பாதை நடத்துவாயாக. The path of those you have bestowed your favors on them. ஓகேங்களா? அப்ப யார் மீது நீ உனது அருளை எல்லாம் பொழிந்தாயோ அப்படிப்பட்டவருடைய பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக என்ற பொருள்பட இதை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இன்னும் தெளிவுபடுத்தணும். இதுதான் நேரான பாதை. ஏன்னா ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய பாதை தான் நேரான பாதை நினைச்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவருடைய பாதை தான் நேரான பாதை. அப்படிப்பட்டவருடைய பாதை வழிகாட்டுவாயாக. இவங்க யாரு? அவர் நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் சொல்லி சூரா நிசால அல்லாஹ் சொல்றாங்க. சரி, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அது யாருடைய பாதை அல்ல, கைர் அல்ல, தவிர, அல் மக்தூப் கோபத்துக்கு ஆளானவன், நாட் த பாத் ஆஃப் தோஸ் ஹூ earn your wrath. ஓகேங்களா? அல் மக்தூபி அலைஹிம் அவர்கள் மீது கோபம் உண்டானது அல்ல, இவர்களின் பாதை அல்ல. அல் மக்தூபி அலைஹிம் அவர்கள் மீது கோபம் உண்டாகியுள்ளது. அப்ப எவர்கள் மீது கோபம் உண்டாகியுள்ளதோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதை அல்ல, கைர் அல்ல. வலா மேலும் இவர்களின் பாதையும் அல்ல, அத்தாலீன் வழிகேட்டார்களே, வழிகேடர்கள் இருக்கிறார்களே, those who go astray and not the path of those who go astray. யார் வழிகேட்டில் சென்று விட்டார்களோ அவர்களின் பாதையும் அல்ல, யார் உனது கோபத்துக்கு ஆளானார்களோ அவர்களுடைய பாதையும் அல்ல, வழியும் அல்ல என்று அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாவல் தேடுறோம். இதை நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ திரும்ப உங்களுக்கு நல்லா மனசுல பதிவதற்காக திரும்ப இதை உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் சொல்வதன் மூலமா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே? ஸோ இந்த கருத்துப்பட தான் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பொருளை நம்ம கிட்டத்தட்ட 3 பாடங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. 3-4 பாடத்தில் இதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இதை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 17 தடவைகள் மினிமம் இதை நம்ம ஓதுறோம். அதையும் தாண்டி ஒவ்வொரு நாட்களிலும் இதை அதிகம் ஓதும் போது ஒரு வசனத்தையும் இதை ஓதும் போது இதில் ஒரு வார்த்தை ஓதுமோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எக்ஸாக்டா நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கணும். இஹ்தினா சொல்லும் போது, சிராத் சொல்லும் போது, முஸ்தகீம் சொல்லும் போது, கைர் சொல்லும் போது, நஸ்தஈன் சொல்லும் போது, மாலிக் சொல்லும் போது, ஒரு வார்த்தை நம்ம ஒருத்தர் ஓத கேட்டாலும், இமாம் ஓத கேட்டாலும் நம்ம ஓதுனாலும் அந்த சிந்தனைக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நீங்க ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகே? அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு தரக்கூடிய 12 ஹேபிட்ஸ், பழக்கங்கள், 12 நல்ல பழக்கங்களை, செய்திகளை இந்த சூரா ஃபாத்திஹா மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த கோர்ஸ்ல. அப்படிதானே? முதல் விஷயம் பாதுகாப்பு தேடுறது. அப்போ லைஃப்ல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் தேவை. குர்ஆன் ஓதும்போது முக்கியமா தேவை. அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணுங்கிறது முதல் பழக்கமா எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது, இந்த சூரா ஃபாத்திஹா மூலமா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எதை ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லாஹ் மூலமா இது ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சாப்பிடும் போது, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம, அதே மாதிரி ஆடை அணியும் பொழுது, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கழிவறைக்கு போறதுக்கு
முன்னாடி கூட பிஸ்மில்லா சொல்லி நம்ம அல்லாஹ் மின் அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ்ங்கிற துஆவை ஓதுவோம். அந்த அடிப்படையில் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்பது ஒரு பழக்கம். அடுத்து அதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் மட்டுமே நம்ம கொள்ளணும். ஏன்னா ரஹ்மான் ரஹீம்னு சொல்றோம். அப்போ அல்லாஹ் வந்து இரக்கமானவன், அவன் மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் நமக்கு இருக்கணுங்கிற ஒரு செய்தியையுமே இந்த சூரத்துல் ஃபாத்திஹால பிஸ்மில்லா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இது 3வது நல் பழக்கம். 4வது இந்த சூறால நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அகிலங்களை பத்தி நம்ம சிந்திக்கணும். ரப்பில் ஆலமீன் நல்லா சொல்றானே, அப்போ அகிலங்களை பத்தி நம்ம சிந்திக்கும் போது அந்த அகிலங்களை படைத்த ரப்பு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானவன், அவன் மிகப்பெரிய படைப்பாளங்கிறத நம்ம சிந்திப்போம். அதன் மூலமாக அல்லாஹ் நன்றி உள்ளவர்களாக நம்ம ஆவோம். இதுதான் 4வது மற்றும் 5வது பழக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மாஷா அல்லாஹ். அடுத்து 6வது பழக்கம் என்ன, அர் ரஹ்மான் ரஹீம்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனா இருக்கிறான். அப்ப நம்மளும் இரக்கம் காட்டக்கூடியவர்களா இருக்கணும். பிறர் மீது நாம் இரக்கம் காட்டும் போது அல்லாஹ்வுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது 6வது பழக்கம். 7வது செய்தி இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மாலிக் யௌமித்தீன்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட செய்தி, இலக்கை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்மளுடைய நோக்கம் என்ன, மறுமை நாளையில நம்ம வெற்றி அடையணும். அந்த மறுமை நாளுடைய அதிபதி நல்லா சொல்வது மூலமாக மறுமைக்கு நான் தயாராயிட்டேனா அப்படிங்கிறத சிந்தனைக்கு கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய 7வது பழக்கம். 8வது ஹேபிட் இந்த சூரா ஃபாத்திஹா மூலமா நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இய்யாக நஅபுது மூலமாக. சரிங்களா? வாழ்க்கை அர்த்தமுள்ளதா ஆகணும்னா அல்லாஹ் மட்டுமே வணங்கினாதான் இந்த வாழக்கூடிய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளது, நான் மறுமையோட வாழ்க்கை வெற்றியானது. 9வது பழக்கம் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, அல்லாஹ் இடத்துல உதவி தேடும். என்ன ஒன்னா அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும், அல்லாஹ் தவிர யார்ட்டையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா நம்மளுக்கு தந்தது. 10வது அல்லாஹ்வுடைய அனைத்து செயல்களுக்கும் அல்லாஹ்ட்ட தான் நம்ம நேர்வழி கேட்கணும். ஏன்னா நேரான வழியில் நடத்துவோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே எங்களோட தொழுகை சரியா இருக்கணும், எங்க நோம்பு சரியா இருக்கணும், எங்களோட குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கணும், எங்களுடைய வியாபாரம் சரியா இருக்கணும், எல்லாத்துலையும் வழிகாட்டுங்கிறதா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமுடைய கருத்து. அப்ப எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்ட்ட நேர்வழி கேட்கணுங்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 10வது செய்தியை எடுத்துக்கிட்டோம். 11வது செய்தி, சிறந்த முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா ஃபாத்திஹால அன்அம்த அலைஹிம் சொல்றது மூலமா நம்ம சிறந்த முன்மாதிரியை எடுத்து நாம் செயல்பட வேண்டும், அவர்களை ரோல் மாடலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பழக்கம் இது நமக்கு கற்றுத்தரப்பட்டது. இறுதியாக 12வது பழக்கமாக நாம் இந்த சூரா ஃபாத்திஹால எடுத்துக்கொண்டது, தீய முன்மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாவிகள், அதாவது திரையுலகில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இவர்கள் நம்மளுடைய முன்னுதாரணம் கிடையாது. அப்ப நன்மக்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், அதுதான் நம்ம முன்னுதாரணம் எடுத்துக்கணும். தீயவர்கள் முன்னுதாரணம் எடுக்கக்கூடாது, அவங்க வழியில நம்ம போயிடக்கூடாதுங்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா நம்மளுக்கு ஆணித்தனமா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கு. இந்த 12 பழக்க வழக்கங்களை சூரத்துல் ஃபாத்திஹா மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஞாபகத்துல இருக்குல்ல? இதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நீங்க நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் பாடத்துக்குள்ள போறோம். மாஷா அல்லாஹ். பாங்கு என்பது ஆரம்பமானது. பாங்குடைய வார்த்தைகளை நம்ம திரும்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வார்த்தைகளுடைய பொருளை மட்டும் கடகடன்னு நம்ம இனிமே நினைவுபடுத்திட்டு நீங்க ரீகால் பண்ணிட்டு வாங்க. வார்த்தையை சொல்லும் போது அந்த அர்த்தம் உங்களுக்கு இந்த தமிழ் நீங்க பார்க்க அரபியை மட்டுமே பாருங்க. இல்ல கண்ணுக்கு தமிழ் தெரியுதுன்னு நினைக்க கூடாது. உங்களுடைய சிந்தனை ஃபோக்கஸ் அந்த அரபியில மட்டும் இருக்கணும். கவனத்தோடு நீங்க தமிழை பார்க்காதீங்க. அந்த அரபியை சொல்லி உங்களுக்கு அர்த்தம் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழை பாருங்க. சரி, அப்படி இருந்தா நம்ம எந்த லெவலில் இருக்கோங்கிறது தெரியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் இஸ் தி கிரேட்டஸ்ட், அல்லாஹ் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், ஐ பி எ விட்னஸ் நான் சாட்சி சொல்கிறேன், அன் அதாவது லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, ஐ பி எ விட்னஸ் தட் தேர் இஸ் நோ காட் அல்லாஹ் எக்ஸப்ட் அல்லாஹ் அப்படிங்கிறது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள். அடுத்து இது 2 தடவை சொல்லப்படுது. அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சரிங்களா? அஷ்ஹது ஐ பி எ விட்னஸ் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன அதாவது தட் அதாவது முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் இஸ் தி மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அப்ப அன் என்பது என்றுங்கிற பொருள் பட வரக்கூடியது. மாஷா அல்லாஹ். இதனுடைய பொருள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அது 2 தடவை சொன்னதுக்கு அப்புறம் ஹய்ய அல ஸலாத்தி ஹய்ய அலல் ஃபலாஹ் என்பது 2 தடவைகள் சொல்லப்படுகிறது. ஹய்ய அல என்பது சேர்த்து காம்பினேஷனா பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. சரிங்களா? சில வார்த்தைகள் இந்த காம்போவாகவே பயன்படுத்தப்படாது, நிறைய மொழியிலுமே உள்ளதுதான். ஹய்ய அல என்றால் வாருங்கள். ஓகேங்களா? கம் டுவர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப ஹய்ய அல வாருங்கள், அஸ்ஸலாத் தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள், ஸலா தொழுகை, ஃபலாஹ் வெற்றி. அப்ப ஹய்ய அலல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள், கம் டுவர்ட்ஸ் ஸலா, come towards the prosperity, come towards the success. Okay, alhamdulillah. அடுத்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 2 தடவைகள். முதலில் 4 தடவைகள், அடுத்து 2 தடவைகள். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். அப்போ தொழுகையின் பக்கம் வாங்க, அல்லாஹ் தான் பெரியவன். அந்த அப்படிப்பட்ட பெரியவனுடைய மிகப்பெரிய ஒரு கடமையின் பக்கம் அழைப்பு விடப்படுகிறது. நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சிறியது, அல்லாஹ்வுடைய அழைப்பு பெரியது, வாருங்கள் அப்படிங்கிற கருத்தை திரும்ப 6 தடவை அந்த பாங்கு சொல்லிட்டு நம்மளுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு நாம அமையணும், அதுக்காக தொழுகைக்கு வந்திருக்குன்னு சொல்லி இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக அந்த பாங்குடைய வார்த்தை முடிகிறது. வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இலாஹ் என்றால் வணக்கத்துக்குரியவன், நாயன்,
கடவுள், இறைவன், இப்படி என்ன வேணாலும் தமிழில் சொல்லலாம். டைட்டி, வர்த்தி ஆஃப் வர்ஷிப், காட், இப்படி இங்கிலீஷில் இது சொல்லப்படும். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஃபஜ்ருடைய பாங்கில் கூடுதலான ஒரு வார்த்தை வருது. ஹய்யா அலா ஸலாத்தி ஹய்யா அலல் ஃபலாஹ்க்கு பிறகு அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம் என்று சொல்லப்படும். அஸ்ஸலாத் தொழுகை, ഖൈറുன் சிறந்ததாகும், மினன் நௌம் தூக்கத்தை விட. ஓகேங்களா? அப்போ தூக்கத்தை விட, தூக்கத்தை காட்டிலும் தொழுகை மேலானது அப்படிங்கிறது வார்த்தை சொல்லப்படும். அதற்கு அதுவே பதிலாக சொல்ல வேண்டும் என்பதே நாம படிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ഖൈർ இகாமத்தின் போது கது காமத்திஸ் ஸலாஹ், கது காமத்திஸ் ஸலாஹ் என்று 2 தடவை சொல்லப்படும். எப்போ சொல்லப்படும்? சேம் ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ்க்கு பிறகு கது திட்டவட்டமாக, காமத் நின்று விட்டது, நிலை பெற்று விட்டது, அஸ்ஸலா தொழுகை நிலை பெற்று விட்டது, நிச்சயமாக திட்டமாக தொழுகை நிலை பெற்று விட்டதா, தொழுகை நின்று விட்டது, தொழுகைக்காக மக்கள் நின்று விட்டார்கள் என்ற பொருள்பட இது சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, பாங்குக்கு பிறகு இகாமத் சொல்லப்படுது. அந்த இகாமத்தினுடைய வார்த்தையில கூடுதலான ஒரு வார்த்தை வரனால இதையும் நம்ம கோர்ஸ்ல படிச்சோம். சரிங்களா? சரி, ஹைர் பாங்கு சொன்ன பிறகு நம்ம உடனே என்ன செய்வோம்? ஒது செய்வோம். அப்போ ஒது செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டு ஒது செய்வோம். பிஸ்மில்லாக்கு அர்த்தம் தெரியும். ஒது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் துவா ஓதுவோம். ஒதுவுக்கு இடையில துவா இல்லை, ஒதுவுக்கு பிறகு துவா இருக்கு. அதுல என்ன துவா ஓதுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இது பாங்கிலே சொன்ன வந்த வார்த்தை தான். இந்த கோர்ஸ் நம்மளுக்கு எதை ஒண்ணு திரும்ப திரும்ப உணர்த்துனா, படிச்ச விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நம்ம படிப்போம். வந்த வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப வரும். ஒரு தடவை அதோடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பல இடத்துல அந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்ச மீள்பார்வை செஞ்சுக்கலாம், அதை வச்சு புரிஞ்சுக்கலாங்கிறது தான் இந்த கோர்ஸினுடைய பியூட்டி. அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போகும்போது இன்னும் நீங்க நிதர்சனத்தில் உணர்வீங்க. அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். வஹ்தஹு அவன் தனித்தவன், ஹி இஸ் அலோன் அவன் தனித்தவன். அஹத் என்றால் ஒருவன், வஹ்தா என்றால் அவன் தனியானவன். லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த விதமான இணையும் இல்லை. தேர் இஸ் நோ பார்ட்னர் ஃபார் ஹிம். லா ஷரீக் இணையானவன் இல்லை, லஹு அவனுக்கு இணையானவன் இல்லை. வஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்ன முஹம்மதன் முஹம்மது நபி அவர்கள், அபதுஹு அவனுடைய தூதராக இருக்கிறார்கள். வெரிலி த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் தட் ஹிஸ் ஸ்லேவ். ஓகேங்களா? அவனுடைய அடியாராக இருக்கிறார்கள். ஓ ரசூலுஹு அண்ட் ஹிஸ் மெசேஞ்சர் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த துவா ஒதுவுக்கு பிறகு ஓத வேண்டும் என்று நம்ம மனனம் செஞ்சிருக்கோம். அதுவோட சேர்ந்து இதையும் நாம் சொல்வதும் விரும்பத்தக்கது. இதுவும் ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது. அல்லாஹும்ம எங்கள் இறைவா, அல்லாவே இறைவா, இஜஅல்னி சேர்த்து சொல்லும்போது அல்லாஹும்ம ஜஅல்னி, ஜஅல யஜஅலு ஆக்கினான். இந்த கோர்ஸ்ல நீங்க கிராமர் பகுதியில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இஜஅல் ஆக்கு, இஜஅல்னி என்னை ஆக்கு, ஓ அல்லாஹ் மேக் மீ மினத் தவ்வாபின் அமாங் த அதாவது தௌபா செய்யக்கூடியவர்களிலிருந்து என்னை ஆக்குவாய். those who seek forgiveness from you. உன்னிடமிருந்து யார் பாவமணி கேட்பாங்க அவங்களிலிருந்து என்னை ஆக்குவாய். அல்லாஹ் ஜஅல்னி யா அல்லாஹ் என்னை ஆக்குவாயாக. யாரிடமிருந்து? மின தௌவாபின் தௌபா செய்பவர்களிடமிருந்து, பாவ மன்னிப்பு தேடுபவர்களிலிருந்து, அமாங் த பீப்பிள் அவர்களிலிருந்து எங்களை நீ ஆக்குவாயா, என்னை ஆக்குவாயா, அவர்களோடு என்னை சேர்ப்பாய் என்ன அர்த்தம்? வஜஅல்னி மேலும் என்னை ஆக்குவாயாக. வ பிளஸ் இஜஅல் வஜஅல், அல்லாஹும்ம பிளஸ் இஜஅல் அல்லாஹும்ம ஜஅல், வ பிளஸ் இஜஅல் வஜஅல், வ பிளஸ் இஜஅல்னி வஜஅல்னி. இஜஅல் இஜஅலுன்னா நீங்க அம்ரில் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. வா ஒரு நாள் வஜஅல் வஜஅலு அப்படின்னு சொல்லப்படும். வஜஅல்னி மேலும் என்னை ஆக்குவாயாக, மினல் முத்தஹிரீன் தூய்மைப்படுத்திக் கொள்பவரில் என்னை ஆக்குவாயாக. தூய்மைப்படுத்திக் கொள்வோர்னா உடலை தூய்மைப்படுத்திக் கொள்பவர்கள், உது மூலமாக குளிப்பின் மூலமாக உடலை தூய்மை வச்சுக்கிறவங்களிருந்து நான் ஆக்குவாயாக. அதை விட முக்கியம் ஆன்மாவை பாவத்திலிருந்து தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களிலிருந்து என்னை ஆக்குவாயின்னு சொல்லி ஒரு அற்புதமான துவாவை நம்ம இந்த இடத்துல ஓதும். இதை ஓதுபவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாயில்கள் திறக்கப்படும். அவர்கள் விரும்பிய வாயில் வழியாக அவர்கள் நுழையலான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம தருவானாக. வார்த்தை ஞாபகம் இருக்குல்ல, முத்தஹிர் என்றால் தூய்மைப்படுத்துபவன், முத்தஹிரூன் முத்தஹிரீன் என்றால் தூய்மைப்படுத்துபவர்கள், தூய்மைப்படுத்திக் கொள்பவர்களிலிருந்தும் தௌபா செய்பவர்களிலிருந்தும் என்னை யா அல்லாஹ் நீ ஆக்குவாயாங்கிறது இந்த இதனுடைய பொருள். சரி, அதே மாதிரி இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அன் அன்ன இன் இன்ன இந்த மாதிரியான வார்த்தைகள் குர்ஆன்ல எத்தனை தடவைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 3097 தடவைகள் இந்த வார்த்தைகள் வந்திருக்குது. திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள். அன் என்பது 576 தடவைகள், அன்னுங்கிறது 361 தடவைகள், இன்னுங்கிறது 628 தடவைகள், இன்னங்கிறது 1532 தடவைகள் குர்ஆன்ல வருது. அன் என்றால் என்று என்று பொருள். அன் என்று என்பதாக, அதாவது நிச்சயமாக, எல்லா பொருளும் இதுல இருக்கு. நிச்சயமாகங்கிற பொருள் டிஃபால்ட்டா அது உள்ள இருக்கு. நிச்சயமாக கூட சேர்ந்து என்று என்பதாக, அதாவது இது எதுனா நான் சொல்லலாம். உருதுல சொல்லும் போது கே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ன ரெண்டுக்குமே மை கவாஹி தேத்தா ஹூம் கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல சொல்லுமா, ஐ பி a witness that I am saying that I'm giving example that அப்படின்னு சொல்றது. தட்டு தான் அண்ணன். சரிங்களா? அது ஒரு ஜாயிண்ட். அது
ஓகே. இன் என்றால் இஃப் அப்படிங்கிற மீனிங்ல வரக்கூடியது, ஆல் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம படிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான எக்ஸாம்பிள் ஓகேங்களா. அப்போ ஒன்னுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குல்ல. அன்னைக்கு எக்ஸாம்பிள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அன்னைக்கு எக்ஸாம்பிள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு எக்ஸாம்பிள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், இஃப் அல்லாஹ் வில்ஸ் ஓகேங்களா, அல்லாஹ் நாடினால். இன்னைக்கு நிச்சயமாக இன்னல்லாஹ் மஅஸ் ஸாபிரீன், இன்டீட் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை படிச்சிருக்கோம். அப்ப நிச்சயமாக அல்லாஹ். இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர் நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். ஸோ இந்த 4 வார்த்தையை கத்துக்கிட்டோம். 4 நாள் அல்ல, அது 3097 மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நம்ம ருக்குவுடைய துவா படிச்சிருக்கோம் சரிங்களா. ருக்குவில் ஓத வேண்டிய துவா என்ன? அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் அர்த்தம் தெரியும். அடுத்து என்ன ஓதுவோம்? முட்டியை பிடிச்சிட்டு நம்ம குனிஞ்சு சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம் என்று 3 தடவைகள் ஓதுவோம். இதில் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் சரிங்களா. நிறைய பேர் அஸீம் அப்படி சொல்றது என்பது தவறு, அலீம் என்று சொல்வதும் தவறு சரிங்களா. உச்சரிப்புக்கு நம்ம தனி கோர்ஸ் வச்சிருக்கோம். அதை நீங்க அதில் நம்ம அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேசிக்கா இதுல கொஞ்சம் ஒரு கவனத்துக்காக நான் இதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இல்லை தவறு செய்யக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம்னு சொல்லுவாங்க. உருது பேசக்கூடிய மக்கள் கவனம் இல்லாமல் சொல்லுவாங்க சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே தவறு. சுப்ஹான ரப்பியல் அஸீம், அஸீம் என்று இதை சொல்லணும். சரி ஓகே. சுப்ஹான பரிசுத்தமானவன். ஓகே. ரப்பி எனது இறைவன், அதை ரப்பிய என்று அடுத்த எழுத்தோட அதை சேர்க்கணும். ரப்பிய எனது இறைவன், எனது இறைவன் பரிசுத்தமானவன். எப்படிப்பட்ட எனது இறைவன்? மகத்தானவன். மகத்தான எனது இறைவன் பரிசுத்தமானவன். ரிவர்ஸ்ல இருந்து சொல்லணும் சரிங்களா. மகத்துவமிக்க மகத்தான எனது இறைவன் பரிசுத்தமானவன். குளோரிஃபைடு. அல்லாஹ் பரிசுத்தமானவன், மை லார்ட் பரிசுத்தமானவன். எப்படிப்பட்ட எனது இறைவன் அப்படின்னா அவன் மகத்தானவன், கிரேட், தி கிரேட். அப்ப மகத்தான இறைவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துறது இந்த சிந்தனை ருக்குல இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க சுப்ஹானல்லாஹ்னாலே அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு தானே அர்த்தம். எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹ் அப்பாற்பட்டவன் ருக்குல சரிங்களா. சூரா வாக்கியனுடைய இறுதி வசனம் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம் என்ற வசனம் இறங்கிய போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஜ்அலூஹா ஃபீ ருக்கூஇக்கும், உங்களுடைய ருக்குவில் இந்த வார்த்தையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் சுப்ஹான ரப்பில் அஸீம் என்ற ரசூலுல்லாஹ் ஓதி சஹாபாக்களை ஓதும்படி சொன்னாங்க. சரி ஓகேங்களா. அப்போ ருக்குல இதை நம்ம ஓதுறோம். ருக்குல இருந்து எழும்போது என்ன சொல்றோம்? சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதஹ். சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டான், கேட்டு விட்டான். அல்லாஹ் ஹஸ் லிசன்ட், அல்லாஹ் கேட்டு விட்டான், செவியுற்றான். லிமன் ஒருவரே, மன் என்றால் யார், யார் ஒருவரோ, the one who என்ற பொருள்படி. லிமன் ஹமிதஹு, ஹமித புகழ்ந்தார், ஹமிதஹு அவனை புகழ்ந்தார், தன்னை புகழ்ந்தார். அவனைனா அல்லாஹ்வை, தன்னை, அவனை புகழ்ந்தாரே, தன்னை புகழ்ந்தாரே, அவருக்கு அல்லாஹ் செவிமடுத்தி விட்டான், அவரே அல்லாஹ் கேட்டு விட்டான். அப்ப ருக்குல் நம்ம சுப்ஹான ரப்பில் அஸீம் ரசூல் அதை தானே நிறைய தஸ்பீகள் செஞ்சிருக்காங்கல்ல. அப்படி அல்லாஹ் நம்ம புகழ்ந்துட்டு அல்லாஹ் நம்மளுடைய புகழ்ச்சியை கேட்டாங்கிற நம்பிக்கையிலே எந்திரிக்கிறோம். சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா, தன்னை புகழ்ந்த புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டு விட்டான். ஓகே, வார்த்தையிலிருந்து புரியுதாக இருந்தால் சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான். லிமன் அவருக்கு, எவருக்கு? ஹமிதஹு தன்னை புகழ்ந்தாரே அவருக்கு அல்லாஹ் கேட்டு விட்டான், செவி கொடுத்து விட்டான் என்று நம்ம சொல்றோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? நின்ற பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்த் என்றும் சொல்லலாம், ரப்பனா லக்கல் ஹம்த் என்றும் சொல்லலாம். இங்க நம்ம புத்தகத்துல வலக்கல் ஹம்த் என்று படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ரப்பனா எங்கள் இறைவா, வலக்க மேலும் உனக்கே, அல்ஹம்து புகழ் அனைத்தும். ருக்குல் அல்லாஹ் தானே புகழ்ந்தோம், புகழ்ந்துட்டு எந்திரிச்சிட்டு சொல்லுவோம், என்னால முடிஞ்ச அளவுக்கு கால் கடுக்க நான் புகழ்ந்துட்டேன். கால் கடுக்கலாம் நம்ம புகழ்றது இல்ல, ரசூலா கால் கடக்க புகழ்வாங்க, புகழ்ந்துட்டு எந்திரிச்சு சொல்லுவாங்க உனக்குதான் எல்லா புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்பனா வலக்கல் ஹம்து, உனக்கு எல்லா புகழும். சமி அல்லாஹ் லிமன் ஹமிதஹு ரப்பனா வலக்கல் ஹம்து. ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் கூடுதலான புகழ்ச்சி என்னன்னா மில் அஸ் ஸமாவாதி மில் அல் அர்தி வ மில் அமா பைனஹு மில் அமா ஷைத மின் ஷைஇன் பஅத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதை நம்ம படிச்சிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு அர்த்தம் என்ன படிச்சிருக்கோம்? மில் என்றால் நிரம்பன்னு அர்த்தம், ஃபில்டு. ஓகேங்களா. மில் அஸ் ஸமாவாதி வானம் நிரம்ப. எந்திரிச்சு நின்று அல்லாஹ்வை நம்ம புகழ்றோம். ஓகேங்களா. ஓரளவுக்கு தான் ருக்குல இருந்து புகழ முடிஞ்சது. எந்திரிச்சு நின்று அல்லாஹ்ட்ட சொல்றோம் மில் அஸ் ஸமாவாத், வானம் நிரம்ப. மில் அல் அர்து, பூமி நிரம்ப. மில் அமைனுமா, அது இரண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுக்க, வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த திறந்த வேலி, இந்த திறந்த வெளி முழுக்க அது நிரம்ப. மில் அமா ஷீத்த, இவ்வளவுதான் நம்மளால மனுஷனால சொல்ல முடியும். அதை தாண்டி மில் அமா ஷீத்த, நீ எவ்வளவு நாடி இருக்கிறாயோ அது நிரம்ப. மின் ஷைஇன் பஅது, எதையெல்லாம் நீ நாடுகிறாயோ அவை நிரம்ப, உனக்கே புகழ் அனைத்தும். இதையும் தாண்டி எதையெல்லாம் நீ நாடி இருக்கிறாயோ அவை நிரம்ப, உனக்கே புகழ் அனைத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் அக்பர் சஜதாக்கு போறோம், தலையை தாழ்த்துகிறோம். சுப்ஹான ரப்பில் அலா, நாம் நம்மை தாழ்த்தி உயர்ந்த இறைவனை நினைவு கூறுகிறோம். சுப்ஹான ரப்பில் அலா, மிக உயர்ந்த எனது இறைவன் பரிசுத்தமான. 2 வார்த்தை ஆல்ரெடி படிச்சோம். சுப்ஹான பரிசுத்தமான, ரப்பி எனது இறைவன், அல் அஸீம் என்றால் மகத்தான, அல் அலானா உயர்ந்த, உயர்ந்த எனது இறைவன் பரிசுத்தமானவன். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற வசனம் இறங்கிய போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இஜ்அலூஹா ஃபீ சுஜூதிக்கும், இந்த தஸ்பீஹை உங்களுடைய சஜதாவில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சுப்ஹான ரப்பில் அலா என்று நபி அவர்கள் ஓதினார்கள், துதி செய்தார்கள்.
மாஷா அல்லாஹ். அலா என்றால் உயர்ந்தவன், அலி என்றால் உயர்ந்தவன், அலா என்றாலும் உயர்ந்தவன், மிக உயர்ந்தவன் என்ற பொருள் இதில் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக அத்தஹியாத். அத்தஹியாத்துல நம்ம என்ன ஓதுறோம்? அத்தஹியாத்து லில்லாஹி, அத்தஹியாத்து லில்லாஹி. அத்தஹியாத் என்றால் அனைத்து காணிக்கைகள். இல்ல வேற என்னென்ன பொருள்லாம் வரணும் மாஷா நீங்க செஷன்ல படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? அத்தஹியாத்து, தஹியத்துன் காணிக்கை, தஹியாத் காணிக்கைகள் ப்ளூரல், அனைத்து விதமான காணிக்கைகள் லில்லாஹி அல்லாஹ்வுக்கு தான். வஸ்ஸலவாத் அனைத்து தொழுகைகளும் அல்லாஹ்வுக்கு தான். வத்தய்யிபாத் தூயவைகள் என்று என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை புகழ்றோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுன் நபி, நபியே உம்மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு சாந்தி, அலைக்க உம்மீது உண்டாகட்டுமாக, ஐயுன் நபியு நபியே உம்மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளும் உம்மீது உண்டாகட்டுமாக. பரக்காத்துஹு அவனுடைய பரக்கத்துகள், அபிவிருத்திகள், அருள்கள் அனைத்தும் உம்மீது நபியே உண்டாகட்டுமாக என்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு துவாவை தத்தையாத்துல செஞ்சிடறோம். அடுத்து என்ன துவா செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைனா நம்மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சலாம் உண்டாகட்டுமாக. அலைஹி அலைஹிம், அலைக்க அலைய அலைக்கும் அலைனான்னு படிச்சோம்ல. அஸ்ஸலாமு அலைனா நம்மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் உண்டாகட்டுமாக. வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அப்படி ரிவர்ஸ்ல இந்த ஸாலிஹீன் நன்மக்கள், இபாதுல்லாஹ் அப்படின்னா அடியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வே நல்லடியார்கள் மீதும், மேலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்கத், சலாம் இந்த எல்லாமே உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். மாஷா அல்லாஹ். ஞாபகம் வருதா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுன் நபியு, இந்த வார்த்தை முதல்ல. இதுல என்னென்ன பொருள் வருதுங்கிறது நீங்க கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சலாம்னா எல்லா விதமான தீங்கில் இருந்து சலாமத், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, சேஃப்கார்ட்ல நம்ம வந்துடுது. ரஹ்மத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் உன் மீது முழு பிரியத்தோடு அக்கறை கொள்வானாக அப்படிங்கிற ஒரு கருத்தை உள்ளடக்கிதான் நம்ம ரஹ்மத்துல்லாஹ் உன் மீது உண்டாகட்டுமான்னு சொல்றோம். பரக்காத்துக்குங்கிறது நம்ம எதை நினைச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய அருள், கிருபை, வெகுமதிகள் போன்ற மற்ற அனைத்து நலன்களும் உன் மீது அதிகம் ஏற்படட்டுமாக அப்படிங்கிறதுக்காக தான் பரக்காத்துஹு அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி நம்ம சொல்றோம். உளப்பூர்வமாக சொல்லணும். ரசூலுல்லாஹ் நமக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்காக இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையிலையும் உணர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கான ஒரு அலாட்மெண்ட் நம்மளுக்கு தொழுகையில வந்திருக்குது, அவங்க துவா செய்ய அப்படிங்கிறத உணர்ந்து சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம என்ன சொல்லணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பாங்களையும் ஒவ்வொரு காமத்திலையுமே நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்தது, ஒதுவடி துவாலே வந்தது. அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், உனக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அன்ன அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு வ ரசூலுஹு அவனுடைய தூதராகவும் அவனுடைய அடியாரும் இருக்கிறார்கள் என்று நாம் இந்த இடத்திலும் சாட்சி சொல்கிறோம். சரிங்களா? பாங்கில் சாட்சி சொன்னார் முஅஸ்ஸின், அதை கேட்ட நாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல சாட்சி சொன்னோம். பிறகு இகாமத்தில் அதை முஅஸ்ஸின் சாட்சி சொன்னார், அதை நாம் செவிமடுத்தோம். அதுக்கிடையில ஒது செஞ்சுட்டு ஒதுவுடைய துவாலையும் அந்த சாட்சி நம்ம சொன்னோம். தொழுகையில மண்டிட்டு அமர்ந்து அத்தஹியாத்து இடத்துலயும் அல்லாஹ் ஒருவன்கிறத நம்ம பல இடங்கள்ல சாட்சி சொல்லிட்டே இருக்கோம். நம்ம சாட்சியாளர்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதை சாட்சி பகரக்கூடிய மூமின்கள் நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம ஸலவாத் ஓதுறோம், அதான் தரூத் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது அருள் புரிவாயாக. எல்லாம் திரும்ப திரும்ப நீங்க படிச்சிருக்கீங்களே, ஞாபகம் இருக்கும். ஸல்லா அருள் புரிந்தான், ஸல்லி அருள் புரி, அலா முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ அருள் புரிவாயாக. வ அலா ஆல், ஆல் என்றால் ஃபாலோவர்ஸ் என்ற பொருளும் இருக்கு, குடும்பத்தார்கள் என்ற அர்த்தமும் இருக்கு. இங்க குடும்பத்தார்கள், அதே மாதிரி அவர்களை பின்தொடரக்கூடிய மக்கள், அது இன்ஷா அல்லாஹ் கட்டுப்படுவார்கள். ஓகேங்களா? ஆனா முக்கியமா இதனுடைய கருத்து ரசூலோட குடும்பங்கிறதா முதல் கருத்து. இப்போ அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அருள் புரிவாயாக. கமா சொல்லே தனி அருள் புரிந்ததை போன்று அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அருள் புரிந்ததை போன்று வஅலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியர்கள் மீதும் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்று இவர்கள் மீதும் அருள் புரிவாயாக. இன்னக நிச்சயமா நீ ஹமீதுன் புகழுக்குரியவனாக இருக்கிறாய், மஜீதுன் மாண்பு மிக்கவனாக மேன்மை மிகுந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் நம்ம புகழ்றோம். அடுத்து அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மது, பாரக யுபாரிக்கு பாரிக் என்றால் அதாவது பரக்கத் செய் என்று பொருள். இந்த மாதிரியான வினைச்சொற்கள்லாம் நீங்க பின்னாடி வரக்கூடிய கோர்ஸ்ல படிப்பீங்க. செகண்ட் கோர்ஸ் இருக்கு, தேர்ட் கோர்ஸ் இருக்கு, அடுத்த கோர்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரியான தேர்ட் கோர்ஸ்ல ஆல்மோஸ்ட் இந்த வார்த்தைலாம் நீங்க படிச்சிருவீங்க. ஓகேங்களா? இது என்ன எழுத்து, எத்தனை வார்த்தை உள்ளது, எதனால இங்க எப்படி வந்திருக்கு, எல்லாமே படிச்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ பரக்கத் செய், வ அலா ஆலி முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது நீ பரக்கத் செய், கமா பாரக்த நீ பரக்கத் செய்ததை போன்று அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததை போன்று, அதாவது பரக்கத் செய்ததை போன்று இவர்கள் மீது நீ பரக்கத் செய். இன்னக ஹமீதும் மஜீத், நீனே புகழுக்குரியவனாகவும் மேன்மை மிகுந்தவனா இருக்கிற. அப்ப ஹமீதுங்கிறதுல இருந்துச்சு, ஹம்துல இருந்துச்சு. அல் ஹம்துலே நம்ம ஹம்த படிச்சோம், புகழ். ஹமீதுன்னு அந்த புகழுக்குரியவன், மஜித் மாண்பு, மஜீத் என்றால் மாண்புக்குரியவன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்.
ஆக மொத்தம் தொழுகையினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். சரிங்களா? அப்போ தொழுகை முடிச்ச பிறகு நம்ம என்ன துவா ஓதும்? தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய முக்கியமான ஒரு துவா என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. சில அறிஞருடைய கருத்தின்படி தொழுகையினுடைய சலாம் முன்பாகவும் சொல்லலாம், அல்லது சலாத்துக்கு பின்பாகவும் சொல்லலாம். சலாத்துக்கு பின்பாக சொல்வதும் ஏற்றமான ஒன்று. அந்த அடிப்படையில் தொழுகை சலாம் கொடுத்த பிறகு நம்ம இந்த துவாவை நம்ம ஓதுறோம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி, எனக்கு அருள் புரிவாயாக. அதாவது நஸ்தஈன் வந்தது பார்த்தீங்களா, இந்த வார்த்தையில உள்ளது. ஆன யுஈன் என்றால் உதவி செய்தான், இஸ்தான யஸ்தஈனு என்றால் உதவி தேடினான் என்று பொருள். இது ஆன யுஈனு அஇன். தேர்ட் கோர்ஸ்ல படிப்பீங்க இன்ஷால்லா. தேர்ட் ஃபோர்த் கோர்ஸ்ல வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு வரும் இன்ஷால்லா. ஓகே, அப்ப அஇன் அஇன்னி, எனக்கு உதவி செய்வாயாக. அப்ப ஹெல்ப் மீ அப்படின்னு அர்த்தம். யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். எதுக்கு? அலா திக்ரிக்க, உன்னை நினைவு கூற, உன்னை நினைவு கூறுவதின் மீதும், வஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதின் மீதும், வஹஸ்னி இபாதத்திக்க, மேலும் உன்னை அழகிய விதத்தில் இபாதத் செய்வதன் மீதும், வழிபடுவதன் மீதும், இந்த விஷயத்தெல்லாம் நான் செய்வதற்கு எனக்கு நீ அருள் புரி, உதவி செய்யன்னு சொல்லி அல்லாஹ்வை திக்ர் செஞ்சோம். தொழுகையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் தொழுதோம். அல்லாஹ்வை அழகிய விதத்தில் வணங்கத்துக்காக தான் தொழுதோம். தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட இந்த துவாவை கேட்கணும். திரும்ப வாழ்நாள் முழுக்க நான் இந்த 3 அம்சத்துக்காக ஒன்றுனா இபாதத் செய்யக்கூடியவனா இருக்கணும்னு சொல்லி அற்புதமான ஒரு துவா. அடுத்த துவா செய்வோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன். ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா, எங்களுக்கு வழங்குவாயாக, ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் வழங்குவாயாக. இப்ப ஆத்தி பிளஸ் நா இஸ் ஈக்குவல் டு ஆத்தினா. ஆத்தி வழங்கு, ஆத்து ஜக்கா, ஜக்காத் வழங்குங்கள் குர்ஆன்ல வருது. அப்ப ஆத்தினா ஒருமை, ஆத்தி அல்லாஹ் ஒருவங்கிறனால ஆத்தி வழங்கு, நான் எங்களுக்கு வழங்கு, ஃபித் துன்யா, இந்த உலகத்துல, ஹஸனா நல்லதை அழகியதை நீ வழங்கு, வ ஃபில் ஆখিরা மறுமையிலும் வழங்கு, ஹசனா நல்லதை வழங்கி. உலகத்தில் ஹசனா என்ன, மறுமையில ஹசனா என்ன, உங்க சிந்தனையில போடும் இன்ஷா அல்லாஹ். வக்கீனா, மேலும் எங்களை பாதுகாப்பாயாக. 3 எழுத்து மட்டுமல்ல, இது 3 வார்த்தை. வ மேலும், கீ பாதுகாப்பாயாக, நான் எங்களை, அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் அண்ட் சேவ் அஸ். ஓகேயா? மேலும் எங்களை பாதுகாப்பாயாக, அதாபன்னார், நரக வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. ரொம்ப அற்புதமான ஒரு துவா. மாஷா அல்லாஹ். அடுத்து ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சோம், டிபிபிஆர். அதாவது இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு டைரக்டானதாக இருக்குது, பர்சனலாகவும் இருக்குது, அது அப்ராப்ரியேட்டானதாக இருக்குது, ரெலவெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொருத்தமானதாக இருக்குது, பர்சனலாகவும் இருக்குது, நமக்கானதாகவும் இது இருக்குது, நேரடியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு அல்லாட்ட தான் கேட்கணும். ஆஸ்க், அல்லாட்ட துவா செய்யணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வந்திருக்குங்கிறத இவால்வேட் பண்ணணும், மதிப்பீடு செய்யணும். அதுக்கப்புறம் லைஃப்பில் கொண்டு வரதுக்காக வேண்டி பிளான் பண்ணணும், திட்டமிடணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையை மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அது வரணுங்கிறதுக்காக பரப்பணும், ப்ரொபகேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கான ஒரு லோகோவாக இதை நம்ம பார்க்கும்போது தான் இந்த சிந்தனை வரணும். குர்ஆனுக்கு நம்ம இந்த இவ்வளோ விஷயங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ திருக்குர்ஆனோடு நம்மளுக்கு இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது தான் டிபிபிஆர். அதனுடைய ஃபுல் விவரம் என்ன? டைரக்ட். ஒவ்வொரு வசனம் நம்மளுக்கு நேரடியானது. ஒவ்வொரு வசனம் எனக்கும் நேரடியானது தான், எனக்குமானது தான். அதில் ஒரு கருத்து அதில் எனக்கு இருக்க தான் செய்யும். 2வது பர்சனல். ஓகேங்களா? அது பர்சனலி எனக்கானது. அல்லாட்ட நேரடியாக வந்தது. பர்சனலி அது என்கிட்ட பார்த்து பேசக்கூடிய ஒவ்வொரு வசனம் எனக்குமானது. 3வது பிளான்ட். இதில் ஒரு வசனமும் திட்டமிடப்பட்டதாகத்தான் அது இருக்குது. ஏனோதானமான வசனங்கள் அல்ல. இறுதியாக ரெலவெண்ட். ஒவ்வொரு வசனமும் பொருத்தமானது, பொருத்தமற்றதே கிடையாது. அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்தாதுங்கிறதுலாம் இல்லவே இல்லை. முதல்ல பார்த்த இந்த டிபி பேருங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குர்ஆனோட வசனமும் அந்த 4 அமைப்புல தான் இருக்கு. டைரக்டா இருக்கு, பர்சனலா இருக்கு, ரெலவெண்டா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த 4 அம்சமே இருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய 4 விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துக்கு நான் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத இந்த 4 விஷயங்கள். அப்போ அப்படின்னா ஒவ்வொரு குர்ஆனோட வசனம் நம்ம வாழ்க்கையில வரணுங்கிறதுக்காக துவா செய்யணும். கேள், எல்லா இடத்துலையும் கேள், ஆஸ்க். ஓகேங்களா? 2வது, ஒவ்வொரு குர்ஆன் வசனமும் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நான் செல்ஃப் இவால்வேட் பண்ண மதிப்பீடு செய்யணும். கடந்த 4 வாரத்தில் நாம் செய்தது போன்று இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் எந்த அளவுக்கு அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கா, அல்லது அது பின்னடைவுல போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம மதிப்பீடு செய்யணும். 3வது, சரி எந்த அளவுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அப்படிங்கிறது, பிளான் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில நாளைக்கு இன்றையோட நாளை எனது சிறந்ததாக அது இருக்கணும், இபாதத் அதிகமானதாக இருக்கணும், பாவம் குறைவானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடணும். ஒரு வசனத்தை வந்து படிச்சு அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு. அடுத்து, என்னோடு மட்டும் இது இருந்துடக்கூடாது, என் குடும்பம், எனது முஹல்லா, எனது பகுதி, எனது ஊர், எனது இந்த சமூக மக்களுக்கு மத்தியில் வரணுங்கிறதுக்காக நான் பரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை படித்த விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 4மே நம்ம குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள். ஓகேயா? அதுதான் ஷார்ட்டாக சொல்லுவோம். கேளு, மதிப்பீடு, திட்டமிடு, பரப்பு. ஒரு கட்சி பேர் மாதிரி இருக்கலாம், கேமாத்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை. கேள்,
ஆஸ்க், மதிப்பீடு, எவாலுவேட், திட்டமிடு, பிளான், பரப்பு, ப்ரோபகேட். ஓகே, அடுத்த அல்ஹம்துலில்லாஹ் சின்ன சின்ன சூறாக்கள் படிச்சோம். அந்த சூறாக்களை மட்டும் ரீகால் பண்ணிட்டு நம்ம இன்ஷாஅல்லாஹ் அந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சூரத்துல் இக்லாஸ் பார்த்தோம். குல் நபி நீர் கூறுவீராக, ஹுவ அவன், அல்லாஹு அவன், அல்லாஹ், அஹத் அவன் ஒருவன், சே ஹி இஸ் அல்லாஹ், ஹூ இஸ் ஒன், அவன் அல்லாஹ் அவன் ஒருவன் என்று நபி நீர் கூறுவீராக. அல்லாஹு அல்லாஹ் இருக்கிறானே, அஸ்ஸமத் அவன் தேவையற்றவன், அல்லாஹ் தி செல்ஃப் சஃபிஷியன்ட், அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். நம்ம தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள், அல்லாஹ் தேவையற்றவன் அப்படிங்கிற கருத்து இதுல நம்ம படிச்சோம். அடுத்து லம் யலித் வலம் யூலத், லம் யலித் அவன் பெற்றெடுக்கவில்லை, வலத பெற்றெடுத்தான் அப்படின்னு அர்த்தம், தந்தையானான் பெற்றெடுத்தான். லம் யலித் அவன் தந்தையாகவில்லை, அவன் யாருக்கும் தந்தை இல்லை, அவன் பெற்றெடுக்கவில்லை. ஹி நெய்தர் பிகெட் அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. யூலத் அவன் யாருக்கும் பெறவில்லை. அண்ட் நார் பிகாட்டன் அவன் யாருக்கும் பிள்ளையாக பிறக்கவில்லை, அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அப்படின்னா அவனுக்கு தாய் தந்தை இல்லை. ஓகே, வலம் யகுல்லஹு மேலும் அவனுக்கு இல்லவே இல்லை. அதாவது கான இருந்தான் இருந்தது, யக்கூனு இருக்கிறான் இருக்கிறது, லம் யகுன்னு இருக்கவில்லை. அப்போ there is no. வலம் யகுல்லஹு அவனுக்கு இல்லை. குஃப்வன், குஃப் என்றால் நிகர், ஈக்குவல். ஓகேங்களா, ஈக்குவல் அவனுக்கு நிகரானதே இல்லை. அஹதன் ஒருவர் கூட அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நிகரானவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூரா இக்லாஸ் என்பது அல்லாஹ் யார் அப்படிங்கிற ஒரு பயோடேட்டாவை தந்தது. மாஷா அல்லாஹ், இது உங்களுக்கு நினைவுல இருக்கும். அடுத்த சூரா படிச்சோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் நபி நீர் கூறுவீராக, அஊது நான் பாதுகாவல் தெரிகிறேன், பி இடத்தில், யாரிடத்தில், பிரப்பி ரப்பிடத்தில், எந்த ரப்பு, அல் ஃபலக் அதிகாலை, வைகரையினுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தெரிகிறேன் நபி நீர் கூறுவீராக என்ற கருத்தை தான் சூரத்துல் ஃபலக்னுடைய முதல் வசனம் நமக்கு தருகிறது. யாவருக்கெல்லாம் அப்ப ரிவர்ஸ்லயும் சொல்லணும். வைகரையினுடைய அதிகாலினுடைய இறைவன் இடத்தில் நான் பாதுகாவல் தெரிகிறேன் என்று நபி நீர் கூறுகிறார். எதை விட்டு பாதுகாவல் தெரிகிறேன்? மீன் ஷரி தீங்கில் இருந்து, ஃப்ரம் த ஈவில் ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் த லார்ட் ஆஃப் டே பிரேக் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப எதுல இருந்து பாதுகாவல் தெரிகிறேன்? ஃப்ரம் த ஈவில், நான் தீங்கை விட்டு பாதுகாவல் தெரிகிறேன். மா ஹலக, from the evil of what he created, from the evil of whatever he created, எதையெல்லாம் அவன் படைத்தானோ அதன் தீங்கை விட்டு, மின் ஷர்ரி தீங்கிலிருந்து, மா எது, என்ன, ஹலக படைத்தான். அப்ப என்ன படைத்தானோ அப்படின்னா என்னவெல்லாம் படைத்தானோ அவன் படைத்திருக்கும் அனைத்து அப்படின்னு அர்த்தம். அதன் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தெரிகிறேன். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், வமின் ஷர்ரி மேலும் தீங்கிலிருந்து பாதுகாவல் தெரிகிறேன். from the evil, டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிக்னா இருள். அண்ட் ஃப்ரம் த ஈவில் ஆஃப் டார்க்னஸ் இதா வகப when it intends, அது எப்பொழுது பரவுமோ, இருளின் தீங்கை விட்டு பாதுகாவல் தெரிகிறேன். இதா வகப அது பரவும் போது, அது பரவிய போது, அதாவது வகபனா பரவியது, இதா வகபன்னு சொல்லும்போது பரவும் போது, ஓகேங்களா அப்படிங்கிற அர்த்தம் படி இது சொல்லப்படும். இதா வகப அது பரவும் போது, அப்ப இரவு கொஞ்சம் கொஞ்சமா தானே பரவுது, அப்ப இரவு பரவும் போது தீங்கு ஏற்படுகிறது, தீங்குகள் ஏற்படுகிறது. நம்ம நீங்க தஃசீல படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. அப்ப அதன் தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தெரிகிறேன். மேலும் தீங்கை விட்டு பாதுகாவல் தெரிகிறேன். நஃபாசாத் ஊதக்கூடிய பெண்கள், முடிச்சுகளில், ஃபில் உகத் முடிச்சுகள், உகதுனா முடிச்சு, உக்தத்துன் முடிச்சு, உகதுனா முடிச்சுகள், நாட்ஸ். ஃப்ரம் த ஈவில் ஆஃப் ப்ளோவர்ஸ், அதாவது ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிட்டு பாதுகாவல் தெரியும். ஃபில் உகத் முடிச்சுகள், இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. சில சுருக்கமான விளக்கங்களை நம்ம கோர்ஸ்ல படிச்சிருப்போம். அப்போ இது ஷைத்தானும் இதில் கட்டுப்படக்கூடியது, முடிச்சுகள் ஊதக்கூடிய பெண்களும் இதில் கட்டுப்படக்கூடிய பொருள் தான், ஓகேங்களா. முடிச்சுகள் மந்திரித்து ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தெரிகிறேன் என்பது இதனுடைய பொருள். மேலும் பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தெரிகிறேன். அண்ட் ஃப்ரம் த ஈவில் ஆஃப் என்வியர், ஓகேங்களா, ஜெலஸ் பொறாமைக்காரன். அப்போ ஹாசித் என்றால் பொறாமைக்காரன், பொறாமை கொள்பவனின் தீங்கி விட்டு பாதுகாவல் தெரிகிறது. இதா ஹசத் அவன் பொறாமை கொள்ளும் பொழுது, பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஒரு தீங்கு பாதிப்பு நமக்கு ஏற்படுது. இரவு பரவும் பொழுது ஒரு சில தீங்குகள் இந்த துனியாவில் ஏற்படுகிறது. மந்திரத்து ஊதக்கூடிய பெண்களின் மூலமாக சில பாதிப்புகள் இந்த துனியாவில் ஏற்படுகிறது. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சில படைப்புகளின் மூலமாகவும் சில பாதிப்புகள் தீங்குகள் ஏற்படுகிறது. அதனால இந்த 4 விஷயத்தை விட்டு பாதுகாவல் தெரிகிறோம். யாரிடத்தில்? ரப்புல் ஃபலக் இடத்தில், அதிகாலை நிறைவினிடத்தில் நாம் பாதுகாவல் தெரிகிறோங்கிறது அந்த வசனத்தினுடைய, இந்த சூரானுடைய அசல் அடிப்படை. அதை நீங்க வார்த்தையோடு திரும்ப என்ன செஞ்சிட்டீங்க, ரீகால் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. ஹசத யஹ்சுது பொறாமைப்பட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சூரத்து நாஸ் படிச்சோம். குல் நபி நீர் கூறுவீராக, அஊது நான் பாதுகாவல் தெரிகிறேன், ரப்பின் நாஸ் மனிதர்களின் இறைவனிடத்தில் பாதுகாவல் தெரிகிறேன். ரப்பின் நாஸ், ஓகேங்களா. ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் அல்லாஹ் ஃப்ரம் த லார்ட் ஆஃப் மேன்கைண்ட், மனிதர்களின் இறைவிடத்தில் நான் பாதுகாவல் தெரிகிறேன். மலிக்கின் நாஸ் மனிதர்களின் அரசனாகவும் நான் நினைக்கிறான், மனிதர்களின் அரசனிடத்திலும் பாதுகாவல் தெரிகிறேன் என்று பொருள், ஓகேங்களா. அதாவது கிங் ஆஃப் மேன்கைண்ட், மலிக்கின் நாஸ்.
இலாஹின்னாஸ் காட் ஆஃப் மேன்கைண்ட், லார்ட் ஆஃப் மேன்கைண்ட், இலாஹின்னாஸ் மனிதர்களின் வணக்கத்திற்குரிய இடத்தில் நான் பாதுகாவல் தருகிறேன். எதை விட்டு? மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ், மின் ஷர்ரி தீங்கை விட்டும், அல் வஸ்வாஸ் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவன், ஃப்ரம் தி ஈவில் ஆஃப் விஸ்பரர் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த தீங்கை ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவன், சந்தேகங்கள் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவன் தீங்கை விட்டும். எப்படிப்பட்டவன்? அல் ஹன்னாஸ் மறைந்திருப்பவன். அப்ப மறைந்திருந்து, சரிங்களா, மறைந்திருந்து, ஏன்னா ஷைத்தானை கண்ணால பார்க்க முடியாதுல்ல, அப்ப மறைந்து நம்மளுடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டவன், மறைந்திருந்து வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ் அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன், அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்றால் he whispers on ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான் அல்லது சந்தேகங்களை ஏற்படுத்துகிறான் fi sudurin nas into the chest of mankind, chests of mankind மனிதர்களுடைய நெஞ்சங்களில் இதயங்களில் அவன் அந்த ஷைத்தான் வீண் சந்தேகங்களை சந்தேகங்கள் ஏற்படுத்தணும்னா டவுட் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதாவது தீய ஆசைகள், தீய உணர்வுகள், ஊசலாட்டங்கள், சலாபம், தவறான எண்ணங்கள், இது எல்லாமே ஷைத்தான் ஏற்படுத்துறான். ஓகேங்களா. மினல் ஜின்னதி ஒன்னாஸ், இப்படிப்பட்டவர்கள் வெறும் ஜின்னை சார்ந்த சைத்தான்கள் மட்டும் இல்லை, மனிதர்களை சேர்ந்த சைத்தான்கள் இருக்கிறாங்கிறது அல்லாஹ் கடைசியில் சொல்லலாம். மினல் ஜின்னதி ஒன்னாஸ், ஃப்ரம் அமாங் மேன்கைண்ட் அண்ட் ஜின், மீன்லிருந்து ஜின்னா ஜின்களிலிருந்தும், ஒன்னாஸ் மனிதர்களிலிருந்தும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் தீங்கி விட்டு நம்ம பாதுகாப்பு செய்யறோம். சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, பை த டைம், வல் அஸ்ர், அஸ்ர் என்றால் காலம், வாவ் என்பது சத்தியத்திற்காக பயன்படுத்தப்படும், அதனுடைய அடையாளம், அதற்கு பிறகு கஸ்ரா இடம்பெறும். வல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி வஷம்சி வன் நஜ்மி வல் ஆதியாத்தி வல் ஃபஜ்ரி, இந்த மாதிரி நிறைய சூறா நம்மளுக்கு இது மாதிரி இருக்கு. நம்ம சின்ன சூராஸ்ல வல் அஸ்ரி இடம்பெறுது. வல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக, இன்ன நிச்சயமாக இன்சான மனிதன் லஃபி திட்டவட்டமாக இருக்கிறான், ஹுஸ்ரி நஷ்டத்தில், வெரிலி தி மேன்கைண்ட் இஸ் இன் லாஸ், மனிதன் நஷ்டத்தின் மீது நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப ல என்பது இன்னனாலும் நிச்சயமாக, ல என்றனாலும் நிச்சயமாக, சத்தியம் என்பது ஒரு அழுத்தம் எம்பசிஸ், இன்னங்கிறது அதுக்கு அடுத்தது, ல என்பது அதுக்கு அடுத்தது, 3 அழுத்தம் கொடுத்து மனுஷன் நஷ்டத்துல இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகேங்களா, புரியுதுல? இன்னல் இன்சான நிச்சயமா மனிதன், இன்னக்கு பிறகு இன்சானுங்கிறது ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ரின், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, தவிர எக்ஸெப்ட் தோஸ் ஹூ ஹேவ் பிலீவ்ட். ஓகேங்களா, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத் நல்ல அமல்கள் செய்தவர்களையும் தவிர, இல்லா தவிர, எல்லா நஷ்டத்தில் இருக்காங்க சொல்லிட்டு அல்லாஹ் எக்ஸெப்ஷனல் கேசஸ் சொல்றான். இல்லா தவிர, யாரை தவிர? அல்லதீன் இப்படிப்பட்டவர்களை தவிர, அல்லதீன் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அமிலு மேலும் அவர்கள் செய்தார்கள், அமிலு செய்தார்கள், அஸ்ஸாலிஹாத் நல்ல அமல்கள், அண்ட் they did righteous deeds நல்ல அமல்கள் செய்தார்கள். those who have believed and did righteous deeds, யார் நல்ல அமல்கள், அதாவது ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்களோ அவர்களை தவிர. வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தத்தை நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு சொல்ல வருதான்னு இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். அர்த்தம் என்ன சொல்றோம், விளக்கு என்ன சொல்றோங்கிறது மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா. அப்ப இல்லல்லதீன ஆமனு ஈமான் கொண்டார்களே அவர்களை தவிர, வாமிலு சாலிஹாத் நல்லமல்கள் செய்தார்களே மேலும் நல்லமல்கள் செய்தார்களே அவர்களையும் தவிர, வதவாஸோ பில் ஹக் சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டார்களே அவர்களை தவிர, வதவாஸோ பில் சபர் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டார்களே அவர்களை தவிர. இந்த 4 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள், these 4 categories of people, இந்த 4 நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தவிர மற்ற அனைத்து இன்சானும் லஃபி ஹுஸ்ர் நஷ்டத்தில் இருக்கிறான். வல்லாசர் இது காலத்தின் சத்தியம் அப்படிங்கிறது அந்த சூரா. ஓகே, தவாசா என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்ளுதல். வசியாங்கிற வார்த்தை இதுல இருந்து வந்ததுதான். வசியத் செஞ்சாங்கன்னு சொல்றோம்ல, அங்க ஒரு உபதேசம் செஞ்சிருப்பானு அர்த்தம். மௌத்துக்கு முன்னாடி செய்யறது அது ஒரு பிரத்யேகமா வசியத்துன்னு சொல்லப்படுது. அது தவாசா என்று சொல்லும் போது ஒருவருக்கு ஒருவர் ஒரு நலனை நாடி உபதேசம் செய்துக்கிறதே சொல்லப்படும். பில் ஹக் சத்தியத்தை கொண்டு, தவாசா பிஸ் சபர் பொறுமை கொண்டும். சஹாபாக்கள் ஒருவர் இன்னொருத்தவங்க சந்திச்சாங்கன்னா இந்த சூறாவை ஓதி கொள்ளாமல் அவர்கள் பிரிய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஆதரவுபூர்வமான செய்தி, சரிங்களா. ஏன்னா உபதேசம் செய்துக்கணும் இல்லைன்னா நஷ்டம்னு என்று சொல்லப்பட்டனால சஹாபாக்கள் இது ஒரு பழக்கமாக ஆக்கிக்கிட்டாங்களாம். இப்படி ஒரு சஹாபி இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அந்த சஹாபினுடைய பேரு இப்ப நினைவில் இல்லை, ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக அது படித்தது நினைவுக்கு வருது. அடுத்த சூரா சூரத்து நஸ்ர், அஸ்ர் மாதிரி அடுத்து நஸ்ர். நஸ்ர் என்பது இது ரசூலுல்லாஹ்க்கு இறுதியாக முழுமையாக இறக்கப்பட்ட சூரா. இதுக்கு பிறகு ஒரு சில வசனங்கள் தான் ரசூலுல்லாஹ்க்கு இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 89 நாளைக்கு பிறகு இந்த சூரா இறங்கின பிறகு ரசூலுல்லாஹ் வஃபாத்தானார்கள் என்பதை நம்ம சீரியல்ல படிச்சிருப்போம். ஹைர், அந்த ஒரு அற்புதமான சூரா தான் இந்த சூரா. இதா என்றால் போது, வென், அதாவது
பொழுது அந்த அர்த்தம். போது பொழுது வென் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஜ வந்தான் வந்தது என்று பொருள். இப்ப இதா ஜானா வந்த போது வரும்போது வென் கம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன வரும்போது நஸ்ருல்லாஹ், சரிங்களா, அல்லாஹ்வுடைய உதவி வரும் பொழுது, வல் ஃபத்ஹு மேலும் வெற்றி வரும் பொழுது. ஓகேங்களா? when the help of Allah and his victory comes, அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும்போது. இது மக்கா வெற்றி எல்லாத்துலயும் இதுல சொல்ல வர்றான். ஓகேங்களா? அது பின்னணிக்கு போனோம்னா அந்த விளக்கங்கள்லாம் இருக்கு. குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வுடைய பொதுவான உதவி, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடிய வெற்றி எல்லாமே இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவி, ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அல்லாஹ் வெற்றி, எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்ப அர்த்தத்தை திரும்ப நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. இதா ஜா வரும்போது, நபியே வரும்போது, நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய நஸ்ர் உதவி, வல் ஃபத்ஹு மேலும் வ ஃபத்ஹுல்லான்னு அர்த்தம். அது ஷார்ட்டா வல் ஃபத்ஹுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய அவனது வெற்றியும் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வராய்த மேலும் நீர் பார்ப்பீர். பார்த்தீர்ங்கிற பாஸ்ட் டென்ஸ் தான் வருது. பட் குர்ஆனுடைய ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பார்ப்பீர் ஃபியூச்சர் மீனிங் அதுல உள்ளடக்கப்படும். அது பேச்சு வழக்குல உள்ளதுதான். மேலும் நீர் பார்ப்பீர் அந்நாச மக்களை நீர் பார்ப்பீர். எதுகுலூன் தகல நுழைந்தான், எதுகுலு நுழைகிறான், எதுகுலூன் நுழைகிறார்கள், எதுகுலூன் அவர்கள் நுழைகிறார்கள், நுழையும் நிலையில் நீர் பார்ப்பீர். ஃபி தீன் இல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். and you see the people entering into the religion of Allah afwajan in crowds, in troops, கூட்டம் கூட்டமாக. ஃபௌஜம் பி ஃபௌஜின் என்பதன் அஃப்வாஜன் கூட்டம் கூட்டமாக. ஃபௌஜனா கூட்டம், அஃப்வாஜ் என்றால் கூட்டங்கள், அஃப்வாஜன் கூட்டம் கூட்டமாக. அப்ப ரிவர்ஸ்ல சொல்லுங்க, கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் நுழைவதை நீர் பார்ப்பீர். அதுதான் அல்லாஹ்வுடைய வெற்றின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக மேலும் நுழைவதை நீர் பார்க்கும்போது என்ன நீங்க செய்யணும்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஃபஸப்பிஹ் எனவே அச்சமயம் உடனே, சப்பிஹ் சப்பஹ யுஸப்பிஹு சப்பிஹ் சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா சொன்னேன்ல, ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம் சொன்னோம்ல, அந்த மாதிரி சப்பிஹ் துதிப்பீராக, சுப்ஹானல்லாஹ் சொல்வீராக, பிஹம்தி புகழை கொண்டு, ரப்பிக் உமது இறைவனுடைய புகழை கொண்டு, எனவே நீர் துதிப்பீராக, உமது இறைவனுடைய பெயரை கொண்டு துதிப்பீராக. சுப்ஹான ரப்பில் அஸீம் என்று துதிக்கலாம், சுப்ஹான ரப்பில் அலா என்று துதிக்கலாம், சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று துதிக்கலாம். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் துதித்தார்களோ அப்படியெல்லாம் துதிக்கலாம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க. ரப்பிக்க ரப்புக்க ரப்புஹு அவனது இறைவன், ரப்புக்க உனது இறைவன். அப்ப ரப்பிக்க உனது உமது இறைவனின் புகழை கொண்டு மேலும் எனவே அவனை துதிப்பீராக. மேலும் என்ன செய்வீராக? வ பிளஸ் இஸ்தக்ஃபிர் வஸ்தக்ஃபிர் வஸ்தக்ஃபிர்ஹு மேலும் அவனிடத்தில் பாதுகாப்பு தெரிவீராக. and seek forgiveness from him மேலும் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பீராக. இன்னஹு நிச்சயமாக அவன் கான இருக்கிறான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல கான இருந்தான்னு சொல்லக்கூடாது. he was இல்ல he is. அல்லாஹ் இருக்கிறான். தவ்வாபா அவன் ஆஃப் ஃபர்கிவிங் அதிக அதிகம் பாவ மன்னிப்பை ஏற்பவனாக அவன் இருக்கிறான், பெரிதும் மன்னிப்பவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ரொம்ப அழகான சூரா இது. அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள் நுழையது நீங்க பார்க்கும்போது, சத்திய மக்கள் அப்படி நுழைஞ்சாங்கல்ல மக்கா வெற்றின் போது, அல்லாஹ்வை நீங்க புகழுங்க துதியுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இறுதி காலத்துல இந்த சூறாவை இறக்கி அல்லாஹ் தஆலா சொன்னா இன்னஹு கான தவ்வாபா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரா நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் மரணம் அடை இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இது சொல்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ் ரசூல்லாட்ட பார்த்து பாவ மன்னிப்பு கேளுங்கிற சொல்றது அதுல அந்த கருத்தும் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். சூரா காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் நம்ம சூரானுடைய லிஸ்ட்ல இதான் கடைசி சூரா. குல் நபி நீர் கூறுவீராக, யா அய்யுஹல் காஃபிரூன் காஃபிர்களே என்று அழைத்து கூறுவீராக. காஃபிர் காஃபிர் இறை நிராகரிப்பாளன், காஃபிரூன் இறை நிராகரிப்பாளர்கள், காஃபிர்களே என்று அழைத்து கூறுவீராக. லா அஅ்புது நான் வணங்க மாட்டேன், மா தஅ்புதூன் என்ன நீங்கள் வணங்குகிறோம், மா என்றால் என்ன, வாட், ஐ டு நாட் வர்ஷிப் வாட் யூ வர்ஷிப். ஓகேங்களா? தஅ்புதூன் யூ வர்ஷிப் நீங்கள் வணங்குகிறீர்கள், மானா என்ன எதை, எந்த சிலைகளை கல்லை மண்ணை அதை இதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன். அப்ப 6 மாசம் எங்கள் கடவுளை வணங்குங்க, அடுத்த 6 மாசம் உங்கள் இறைவனை நாங்கள் வணங்குறோம்னு சொன்னாங்க. 6 மாசம் ஒரு வருஷம்னு சொன்ன மாதிரி செய்திகள்ல இருக்குல்ல. அப்ப அதுக்கு நோ சொல்ல சொன்ன அல்லாஹ் அதான் இது. லா அஅ்புதுமா தஅ்புது நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் நீங்களும் இல்லை, ஆபிதூன் வணங்குபவர்களாக இல்லை, மா அஅ்புது நான் வணங்குவற்றை, and you are not worshippers of what I am worshipping நான் வணங்கக்கூடியவற்றை நீங்கள் வணங்குபவர்களும் இல்லை என்று சொல்லுங்க. அப்போ உங்கள் உள் மனதில் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கருத்து இல்லைங்கிறது அல்லாஹ் தஆலா உடைக்க சொல்ற அந்த கருத்தை. வலா அன்தும்
ஹுவஹும் அன்த அன்தும் படிச்சோம்ல, அவலா அன்தும் நீங்கள் இல்லை, ஆபிதூன் வணங்குபவர்களாக இல்லை. அபத யாபுதுனுடைய ஃபைல் ஆபித், ஆபிதூன். மா அபுது என்ன நான் வணங்குறேன்னா யாரையும் நான் வணங்குகிறோனோ அவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல. வல அன மேலும் நான் இல்லை, ஆபிதூன் வணங்குபவனாக இல்லை. மா அபத்தும் எதை நீங்கள் வணங்கினீர்களோ, இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் வணங்குனீங்களோ அது ஒருபோதும் நான் இப்போது வணங்குபவனாக இல்லை, வணங்கப் போவதில்லை. வலான்சும் மேலும் நீங்கள் இல்லை, ஆபிதூன் வணங்குபவர்களாக மா ஆபுது நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்குபவனாக இல்லை. நான் வந்து முன்னாடி ஒன்ன வணங்கணும் இப்போ ஒன்று வணங்குங்கிறது கிடையாது, எப்பவுமே ஒரே இதை தான் வணங்குறதுனால ரசுல்லா தான் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது மா ஆகுது என்று சொல்ல வைக்கிறான். ஆனா அவங்களும் சொல்லும் போது மா அபத்தும், மா தாபுதூன் என்று பிரசன்ட் டென்ஸும் சொல்லப்படுது, மா அபத்தும் என்று பாஸ்ட் டென்ஸும் சொல்லப்படுது. அப்ப இப்ப தற்காலத்துல நீங்க என்ன வணங்கிட்டு இருக்கீங்களோ அதையும் வணங்க மாட்டேன், முற்காலத்துல என்ன வணங்கிட்டு இருந்தீங்களோ அதையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்ல வைக்கிறான். லக்கும் தீனுக்கும் உங்களுக்கு உங்களது மார்க்கம், வலிய தீனி மேலும் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப லஹு லஹும் லக்க லி லக்கும்னு படிச்சோம்ல, லக்கும் உங்களுக்கு, தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, வலிய மேலும் எனக்கு, தீனி எனது மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு, தீனி என்று வர வேண்டும். ஆனால் குரானுடைய ஒரு போங்கோர் ஸ்டைல் அந்த யா போக்கப்பட்டு தீனி என்று நின்று விட்டது. நம்ம நிறுத்தும் போது தீன் என்று நிறுத்தி விடுகிறோம். ஓகேங்களா? என்னுடைய மார்க்கம் எனக்கானது என்று சொல்லப்பட்டு இதனுடைய பொருள் விளக்கங்கள்லாம் நம்ம படிச்சிட்டோம். இந்த வார்த்தைக்கு இந்த பொருள் வருதுங்கிறது தான் இப்போ நீங்கள் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்ன வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குரான் இறக்கி அருளப்பட்ட நோக்கத்தை பார்த்தோம். ததப்பூர் சிந்திப்பதற்காக, ததக்கூர் நல்லுணர்வு பெறுவதற்காக. இது ரெண்டு தானே நோக்கம். அது அல்லாஹ் தஆலா குரான்ல எப்படி சொல்றான்? கிதாபுன், இது ஒரு வேதமாகும், அன்ஸல்னாஹு நாம் இந்த வேதத்தை இறக்கினோம், இலைக்க நபி உம்மீது இறக்கினோம், முபாரக்குன் அருள்வளம் நிறைந்த இந்த வேதத்தை இறக்கினோம். எதற்காக? லியதப்பரு ஆயாத்தி, so that they ponder its verses. இதன் வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காக, மக்கள் சிந்திப்பதற்காக. வலியதக்கர உலுல் அல்பாப் and receive admonition, people of understanding. யார் அறிவுள்ள மக்களா இருக்கிறாங்களோ, வலியதக்கர என்றால் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக, உலுல் அல்பாப் அறிவுள்ள மக்கள், அறிவுள்ள மக்கள் இதிலிருந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காகவும் இதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காக தான் இந்த வேதம் அருள்வளம் நிறைந்த முபாரக் வாலா இந்த வேதம் என்பது இறக்கி அருளப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்தை சொல்றான், பாண்டரிங். அடுத்து ரசூலா சொன்ன ஒரு ஹதீஸை படிச்சோம். அதாவது பல்லிகு அன்னி வலு ஆயான்னு சொன்னாங்க. பல்லிகு எத்தி வையுங்கள், பல்லக யுபல்லிகு பல்லிகு பல்லிகு எத்தி வையுங்கள், அன்னி என்னிடம் இருந்து, வலு ஆயத்தன் ஈவன் இட் இஸ் எ சென்டென்ஸ், ஈவன் இட் இஸ் எ வேர்ஸ், வாசகமாக வசனமாக இருந்தாலும், வளவுனா இருந்தாலும், ஆயா ஒரு வசனம், ஒரு வசனமா இருந்தாலும் என்னிடமிருந்து கிடைத்த நீங்க எத்தி வைங்கன்னு ரசூலா சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். திரும்ப இந்த விஷயத்தை நீங்க நினைவு கூறணும். எதை படிச்சாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில அது வந்து ஒரு வசனத்தையோ ஒரு திக்ரையோ எது படிச்சாலும் அதில் ததப்புர் செய்து ததக்குர் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த சின்னம் நம்மளுக்கு உதவியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆக இது மாதிரியான வசனங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துதான் அறிஞர் பெருமக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், சில மக்கள் நமக்கு வந்து பட்டியலிடுறாங்க. குர்ஆனுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். குர்ஆனை நம்ப வேண்டும், பிலீவ் இட் முதல் கடமை, ஓதுவது ரீட் இட் இரண்டாவது கடமை, புரிவது அண்டர்ஸ்டாண்ட் இட் மூன்றாவது கடமை, அதை சிந்திப்பது பாண்டர் இட் நான்காவது கடமை, செயல்படுத்துவது இம்ப்ளிமெண்ட் இட் ஐந்தாவது கடமை, பரப்புவது ஸ்ப்ரெட் இட் இது ஆறாவது கடமை. இன்னும் பல இருக்கு. இதெல்லாம் பேசிக்கான 6 கடமைகள் குர்ஆனுக்கு நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஓதுவது புரிவதுங்கிற கட்டத்தில் நம்ம அந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நல்லா புரியணும், அப்புறம் சிந்திக்கணும், அது செயல்படுத்தணும். அது செயல்படுத்துறது பின்னாடி அப்படிங்கிறதுல படிக்க செயல்படுத்திட்டே இருக்கணும், சிந்திக்கவும் செய்யணும், வாழ்க்கையில வர்றதுக்கு மற்றவங்க வாழ்க்கையில வர்றதுக்கு அதை பரப்பவும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஆஹா, அரபி வசனங்கள்லாம் நம்ம படிக்கிறதுல தான் சிறப்பு அதிகம். மொழிபெயர்ப்பு படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு செய்தியாக தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர அது உண்மையான உள்கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய டேஸ்ட் நம்ம உணரவே முடியாது. அதனால மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு தான். அதனுடைய ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரபிலேருந்து படிக்கணும். அதனால தான் ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வார்த்தைகளை கூட நம்ம பிரிச்சு அதனால தான் படிச்சுட்டு வந்தோம். சரிங்களா? அப்ப அல்லாஹ் குர்ஆனை எளிமையாக்கியிருக்கேன் அப்படின்னா அந்த குர்ஆனை கற்கக்கூடிய மொழி ஆகிய அரபி மொழியும் எளிதானதுதாங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸ் மூலியமா அதையும் நம்ம தெரிஞ்சுக்க தான் செய்யறோம். அல்லாஹ் குர்ஆனை எளிதாக்கியிருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். வலகத் யஸ்ஸர்னா திட்டவட்டமாக நாம் எளிமைப்படுத்தி விட்டோம். வலகத் லகத் இதெல்லாம் குர்ஆன்ல வந்ததுதான். சில கதுகாமது சலாலே படிச்சிட்டோம். வலகத் திட்டவட்டமாக நிச்சயமா, யஸ்ஸர்னா யஸ்ஸர யுயஸ்ஸிரு யஸ்ஸர்னா நாம் எளிமைப்படுத்தி விட்டோம். இன்னும் அல் உஸ்ரி யுஸ்ராங்கிறது கூட பதில் யுஸ்ர்னா எளிமை. ஓகேங்களா? நாம் குர்ஆனை எளிமைப்படுத்தி விட்டோம். அல் குர்ஆனை நாம் எளிமைப்படுத்தி விட்டோம் லிذிக்ரி நினைவுபடுத்திக் கொள்வதற்கு. இது லிذிக்ருங்கிறது எல்லாமே வந்துடும். மனப்பாடம் செய்ய, ஓத, நினைவுபடுத்த, சிந்திக்க, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த எல்லாமே. ஓகேங்களா? இட் இன்க்ளூட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப குர்ஆனை நினைவுபடுத்திக் கொள்ள நான் குர்ஆனை எளிமையாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லி காட்டுறான். இதுல இருந்து தான் வந்து எஸ்என்எல் குர்ஆன் நம்ம வந்து அந்த காயிதா குர்ஆனை சொல்றோம். சில பேர் அது வந்து எஸ்என்எல் குர்ஆன் SLN நினைச்சுக்கிறாங்க. சரிங்களா?
எஸ்ஆர்னல் குரானுங்க இந்த சென்டென்ஸ் வச்சு தான் எஸ்என்எல் குரான் எளிமையான குரான் குரானுக்கு ஓதுறதுக்கு முன்னாடி இந்த காய்தா இந்த சின்ன புக் குரானை படிக்கிற ஈஸி அப்படிங்கிறதுக்காக அது பேர் வைக்கப்பட்டது. சரி, ஓகே. அடுத்தது ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர், ஒரு ஹதீஸ் இது. ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் மன் யாரெனில், the best among you is the one who ta'allama al-Quran, learn the Quran, wa 'allamahu and teach it. ஓகேங்களா? ta'allama கற்றுக்கொண்டார், குரானை கற்றுக்கொண்டார், wa 'allama மேலும் கற்றுக் கொடுத்தார், ஹூ அந்த குரானை, யார் குரானை கற்று அதனை கற்றுக் கொடுத்தாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவன் சொல்ல சொன்னாங்க. அப்ப கற்றுக்கொள்ளையும் கடமைப்பட்டிருக்கும், கற்றுக் கொடுக்கும் கடமைப்பட்டிருக்கும். அப்பதான் முழுமையான சிறப்பு கிடைக்கும். கற்றுக்கொள்வதால் பாதி சிறப்புனா கற்றுக் கொடுப்பதால் தான் மீதி பாதி சிறப்பு இருக்கு. அந்த 2 சிறப்பையும் நம்ம அடையணுங்கிறது மறந்துடாதீங்க. ஆனா அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், நம்மளுடைய நிய்யத் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும், பெருமைக்காக இருக்கக்கூடாது. இன்னமா அல்-அமாலு எண்ணங்கள் எல்லாம், ஆக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஒன்லி ஆன் இன்டென்ஷன்ஸ் பின்னியாத் எண்ணங்களை கொண்டே, செயல்கள் எல்லாம் சரிங்களா எண்ணங்களை கொண்டு மட்டுமே, இன்னமான மட்டுமே. அப்ப செயல்கள் எல்லாம், எல்லா செயல்களும் பின் நியத்துகளை கொண்டு மட்டுமே அப்படின்னு எல்லா இடத்துல நியத்தை கொண்டுதான் அதுக்கான கூலி உண்டு. நியத் எண்ணம், நியாத் எண்ணங்கள். அப்போ பல எண்ணங்கள் நம்மளுக்கு வரலாம்ல, என்னென்னலாம் வச்சோமோ அந்த எல்லா எண்ணத்துக்கு ஏற்றோட எல்லாம் நம்மளோட டீல் பண்ணுவோம். ஹை, அடுத்ததாக நம்மள்ட்ட அந்த குரானுடைய கல்வி வரணும்னு அல்ல இடத்துல நம்ம துவா செய்யணும், அதுக்கான சாதனங்களை பயன்படுத்தணும். அதுக்காக நம்ம என்ன படித்தோம், ரப்பி ஜித்னி, இது இல்மா எனக்குடைய துவாவை நம்ம கற்றோம். ரப்பி எனது இறைவா, ஜித்னி என்னிடத்தில் அதிகப்படுத்து, இல்மா கல்வி, ஓ அல்லாஹ் இன்க்ரீஸ் மீ இன் மை நாலேஜ், ரப்பி ஜித்னி ஜித்னி எனக்கு அதிகப்படுத்து, இல்மா இல்மை கல்வி அறிவி எனக்கு அதிகப்படுத்துன்னு சூரா அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. குரானை மனனம் செய்வதற்காக பிரத்யேகமாக அல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்தான், மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக. நம்மளும் எதுவுமே மறக்கக்கூடாது, எல்லாமே நல்லா கற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த துவா ஓதுவோம். அல்லதி அந்த இறைவன் அல்லம கற்றுக் கொடுத்தான், பில் கலம் பேனாவை கொண்டு, எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தனால நம்ம எழுதுகோலை வச்சு எழுதி எதையுமே படிச்சுக்கணும், அது நம்மளுக்கு அப்பதான் மறக்காது. அல்லதி அத்தகையவன், the one who அல்லம taught பில் கலம் by the pen, அல்லம கற்றுக் கொடுத்தான், பில் கலம் எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அடுத்தது ஐயுக்கும் உங்களில் யார், அஹ்சனு மிக அழகானவர், அமலன் செயலால், which of you is best in deeds, அதாவது உங்களுக்கு செயலில் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே அல்லது நம்ம படைச்சிருக்கேன்னு சொல்றான். ஸோ இதுக்கெல்லாம் ரிலேஷன் என்ன இருக்கு, கனெக்டிவிட்டி என்ன இருக்குங்கிறது கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான வார்த்தையை மட்டும் திரும்ப நீங்க ரீகால் பண்ணிக்கிறீங்க. இது திரும்ப பல இடத்துல குரான் வரும்போது நம்மளுக்கு நினைவுல வரணும். ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். ஐயுக்கும் உங்களில் யார், அஹ்சன் மிக அழகானவர், அமலன் செயலால், அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சு முடிச்ச வார்த்தைகள், வசனங்கள், ஹதீஸ்கள், துஆக்கள், செய்திகள், விஷயங்கள் அனைத்தும். இதனுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு அமர்வு. அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம ரீகால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இவ்வளவுதான் படிச்சோங்கிறத ஒரு மைண்ட் செட்டோட இப்போ நம்ம எந்திரிச்சு போனால அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கோர்ஸ்ல இன்னும் அடுத்த கட்டத்தை நம்ம சூரத்துல் பக்ராவுடைய வசனங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங், ரியல் இன்ட்ரெஸ்டிங். நிறைய நம்மளுடைய லெவலை, நம்மளுடைய ஈமானுடைய உணர்வையும் சரி, நிலையையும் சரி, கல்வியினுடைய நிலையும் சரி அதிகப்படுத்தக்கூடிய லெவலில் தான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லா கோர்ஸுமே மாஷாஅல்லாஹ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிராமர்லேயே நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற லெவலில் தான் இன்ஷாஅல்லாஹ் இருக்கும். ஒரு நபர் தவறு விடாமல் இந்த கோர்ஸை பரிபூர்ணப்படுத்தணுங்க. இன்ஷாஅல்லாஹ் செகண்ட் கோர்ஸ்க்கு வாங்க, அதில் இன்ஷாஅல்லாஹ் நம்ம சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.